நல்ல ஒரு சிந்தனையோட பயணம் பண்ண கற்றுக்கோங்க. சிந்தனை இல்லாமல் பயணம் பண்ணீங்கன்னா தேர்ச்சி பெறுவீங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரியா? நல்ல ஒரு சிந்தனை இல்லாமல் தான் பல விஷயத்தில் தோற்று போயிடுறீங்க. குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை வளர்க்குற விஷயமா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணவங்க வந்து கணவனை அனுசரித்து போகிறது, இல்லை அந்த குடும்பத்தை அனுசரித்து போகிறது, அந்த நேக்கு தெரியாமல் நம்ம இருக்கிறது. அவங்களுடைய சாய்ஸ் நமக்கு நல்ல சிந்தனை வந்தால் தானே அவங்க என்ன சாய்ஸில் இருக்கிறாங்க, அவங்க எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அப்போ அந்த சிந்தனைகள் நம்மகிட்ட கம்மியாக இருந்ததுன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாட்டோம். அப்போ அதில் நம்ம வந்து பாதிக்கப்படத்தான் செய்வோம். பாதிப்பு நமக்கு வரும்போது தான் பாதிப்பு வந்துருச்சுன்னா என்ன நினைப்போம்னா பாதிப்பை மாத்திரம் தான் நம்ம நினைப்போம். இந்த பாதிப்பு எதனால் வந்துச்சு, என்ன காரணத்தினால வந்துச்சுன்னு சிந்திக்கிறதுக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்னா அந்த சிந்தனை முன்கூட்டியே இருந்ததுன்னா அந்த பாதிப்பே வராது இல்லையா, தவிர்த்துடலாம் இல்லையா. வந்ததுக்கப்புறம் யோசிக்கும் போது அப்போ அந்த ஒன்று இருக்காது. அதே நேரத்தில் வந்து அதாவது பொய் பேசுறதுங்கிறது இன்னும் ரொம்ப தப்பு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பொய் பேசுறது பெரிய ஒரு நிர்பந்தத்தில் கொண்டு போய் விட்டுரும் நம்மளை. நீ உண்மை பேசும்போது அன்னைக்கு வேணால் அது வந்து நமக்கு கசப்பாக தெரியும். அது 2 நாள் கழித்து அதுதான் உண்மைங்கிறது சரியாக இருக்கும். அதை ஏற்றுக்கிறது மனப்பக்குவம் வரும். புரியுதா நான் சொல்கிறேன்? அதை நான் பல முறை உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எப்படி பயணம் பண்ணியிருக்கிறீங்களோ, எப்படி பேசியிருக்கிறீங்களோ, எப்படி சொந்தக்காரங்கள்ட்ட உரையாடுறதோ இல்லை வீட்டில் உரையாடுறதோ இருந்திருக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பயணம் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா மேக்சிமம் 98% இல்லை, முழுக்க நீங்கள் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா நீங்கள் உடனே அப்படியே வந்த உடனே எல்லாம் உண்மையாக மாறிடுவீங்க அப்படின்லாம் நீங்கள் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மாறுறது சாத்தியமும் வராது. ஆனால் ஒரு 6 மாதம் கூடுனா 1 வருஷம், அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் குணப்பாவத்துக்களை மாற்றிக்கிறணும். அந்த உண்மையான நிலைப்பாட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் தன்மையை கொண்டு வந்து நிறுத்தினால் மாத்திரம்தான் நிறைய விஷயங்களில் நீங்கள் மேன்மைப்பட முடியும். இங்கேயும் வந்து அந்த தெருவுலையோ வீட்டிலையோ இல்லை பக்கத்து வீட்லேயோ இப்படியே இருக்கிறது மாதிரி இங்கேயும் வந்து கற்றுக்கிட்டு அப்படியே இருக்கிறது மாதிரி முன்னாடி ஒரு மாதிரியும், அன்னதான கூடத்துக்குள்ளே ஒரு மாதிரியும், அங்கே போனால் ஒரு மாதிரியும், இப்படி எல்லாம் இருக்க கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் அதிகமான நெருக்கடிகளை தள்ளப்பட்டுருவீங்க. இப்போது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பேன். நம்பி வாராங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு சீர்திருத்தம் நம்ம கொடுக்கணும், ஒரு நன்மையை பெற வைக்கணும்னு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் மாத்திரம் தானே அது வந்து சாத்தியப்படும். அங்கே மண்டையை ஆட்டிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்லேயோ ஊருக்குள்ளேயோ நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸுக்கு நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாக்குறுதி பொய்யா போயிடும். எப்படி? உனக்கு அதை பற்றி இப்போ கவலை இல்லை, ஆனால் இந்த பரதேசிக்கு அதை பற்றி வருத்தம் இருக்கும்ல. வருத்தம் இருக்குமா இருக்காதா? அப்போ வருத்தத்துக்கு நான் ஆளாகும் போது உனக்கு எதிர்வினை ஸ்டார்ட் ஆகும். இதுதான் இங்கே இருக்கிற விஷயம். நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட சொல்லி என்னடா இவங்களுக்காக நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், இவங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்த வாக்கு என்னாச்சு, நம்மக்கிட்ட பேசுனது என்னாச்சு, இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நான் மன வருத்தத்துக்கு ஆளானேன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு எதிர்வினை வேலை செய்யும். அப்போ எதிர்வினை வரும்போது நீ என்ன பண்ணினாலும் உன்னால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஒன்றுமே அதெல்லாம் இல்லை அப்படின்னு, கிடையாது. அப்போ அதை வந்து நான் திருப்பி மாற்றி அமைக்கணும்னா நான் எவ்வளோ கஷ்டப்படணும்னு இருக்கு. ஆமாம், ஒரு வாக்குறுதி கொடுத்து அதில் நீங்கள் பின்னடைவை ஏற்பட்டு அதை நடைமுறைப்படுத்தாமல்
நீங்கள் ஒரு மாற்றத்துக்குள்ளே போயிட்டுருக்கின்றது வந்துட்டு நீங்கள் எப்போ வந்து அதை திருப்பி என்கிட்ட புலம்புவீங்கன்னா, எதிர்வினை விளையாடி நெருக்கடிக்குள்ளே போய் விழுந்ததுக்கு அப்புறம் தான் என் முன்னாடி வருவீங்க. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நெருக்கடி எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் அது வரைக்கும் அதை அவங்க மட்டும் போய்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் இல்லையா? ஒருத்தரை மாத்திரம் நம்ம பார்க்கறது கிடையாது இல்லையா? அப்போ அவங்க மட்டும் போய்கிட்டு இருக்கிறாங்க, போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்போம். நெருக்கடி நீ உனக்கு முடியாத நெருக்கடி வரும்போது தான் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வந்து இப்படி இருக்குன்னு புலம்புவீங்க. அப்போ எப்படி வருது இது? எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நடைமுறையில் எப்படி நீங்கள் நடந்துக்கிறணும், எப்படி நீங்கள் பயணம் பண்ணணும்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து பயணம் பண்ண வைக்கிறோம். அந்த பயணம் நீ சரியாக பண்ணும்போது நான் கொடுத்த வாக்கு அங்கே உட்காந்து வேலை செய்யணுங்கிறது இந்த பரதேசிக்கு தெரியும். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் அனுபவம் கிடையாது இல்லையா? பாடம் ஒரு பக்கம் படிச்சிருந்துருந்தா கூட அனுபவ ரீதியாகவே நமக்கு இன்னைக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்கு இல்லையா? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அந்த அனுபவ ரீதியாக பார்க்கும்போது இவங்க எப்படி பின்னடைவு ஏற்பட்டுருக்குறாங்க, இவ்வளோ நெருக்கடிக்கு எப்படி ஆளாயிருக்கிறாங்க அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வரும் இல்லையா? அப்போ நான் ஆராய ஆரம்பிச்சிடுவேன். ஆராயும் போது என்ன பண்ணுவோம், நீ பண்ணின தப்பெல்லாம் வந்துடும். இவங்க பாதை மாதிரி பயணம் பண்ணியிருக்காங்க, நம்ம கொடுத்த வாக்குறுதியில் அவங்க நிற்கலை, நம்ம சொல்லி கொடுத்த வழிமுறையை அவங்க கடைப்பிடிக்கலை, மாட்டிக்கிட்டாங்க. அப்படி மாட்டிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ பயணம் பண்ணியிருப்பீங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இப்படி பின்னடைவு ஏற்பட்டதுக்கப்புறம் 3 வருஷம் பயணம் பண்ணவங்க இவ்வளோ பின்னடைவு ஏற்பட்டுருக்குறாங்கங்கும்போது நீங்கள் பக்கத்து வீட்டில் ஏதாவது சொன்னால் கேட்பாங்க? அப்போ நீயும் சங்கடத்துக்கு ஆளாகி இந்த பரதேசி கொடுத்த வாக்குறுதியும் குப்பையில் தூக்கி போட்டு இல்லையா, ஆசிரமத்துக்குன்னு நம்ம இடத்துக்குன்னு ஒரு இழிவை உண்டாக்குற இடத்துல தானே நீங்கள் பயணம் பண்ணுறக்கூடிய இடத்துக்கு அந்த இடத்துல வந்து அப்போ அது நமக்கு சரியாக இருக்குமா? அப்போ அந்த சிந்தனையை நீங்கள் வந்து எல்லோரும் மாற்றிக்கணும்ல. எல்லாருமே அதில் வந்து சொல்கிறீங்க, மேலோட்டமாக சொல்கிறீங்களே தவிர, ஆனால் மொத்தமாக இருக்கட்டுமே. இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட 85% மாறாமல் இருக்கிறது முத்து, 99% மாறாமல் அப்படியே ஆக்டிவிட்டை பயன்படுத்துறது கதிர். சரியா? ஒரு 60% மாற்றாமல் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது துளசி இல்லையா? இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சாந்தி வந்து இப்படியும் உளுந்து எதிர்க்கிறவா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி சரி பண்ணி கொடுக்க முடியும் சொல்லுப்பா? ரொம்ப நாளைக்கெல்லாம் இழுத்து பிடிக்க முடியாது யாருமே. இழுத்தெல்லாம் பிடிச்செல்லாம் கொடுக்க முடியாது. அது ஓ